சரிம்மா. சரிப்பா நான் வரேன். சரி வாங்க மாப்பிள்ள. வரேன் நந்தினி. சரிம்மா. மாலதி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன நந்தினி திடீர்னு வந்திருக்க? அக்கா, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு முறைப்படி கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டாச்சு. நீயும் கண்டிப்பா வந்து குழந்தைய முதல் ஆளா நின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். சரியா? நந்தினி, கண்டிப்பா அப்பா அம்மா வந்துருவாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்துருவாங்கன்னா அப்ப நீ? நந்தினி, உன் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன வந்து கூப்பிட்டது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ கேட்டனா அதுல இருக்கிற உண்மை என்னன்னு உனக்கே கொஞ்சம் புரியும். இது பாரு நந்தினி, நீ வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. நீ எவ்வளவோ சோதனைகள் கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுத்திருக்க. அந்த குழந்தைக்கு நடக்கிற முதல் விசேஷம். இந்த நேரத்துல நான் பெத்த குழந்தையே உரிமை கொண்டாட முடியாத நிலைமையில இருக்கிறேன்னா நான் அங்க வந்து கலந்துக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. கண்டிப்பா அப்பா அம்மா வந்துருவாங்க. என் ஆசீர்வாதம் எப்பவுமே உன் குழந்தைக்கு உண்டு நந்தினி. நீ ரொம்ப ஓவரா பேசுறக்கா. நீ பாட்டுக்கு எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கண்டிப்பா வரணும். அதெல்லாம் இல்லம்மா, அவ கண்டிப்பா வருவா. அவளை நான் கூட்டிட்டு வரேன், நீ கவலைப்படாத. நிச்சயமா வருவா. இது பாருங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. தயவு செய்து வாங்க, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். மாப்பிள்ள, நான் தான் சொல்றேன்ல, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நான் கூட்டிட்டு வரேன் அவளை. சரி ப்ளீஸ் கா, வாக்கா. நந்தினி, நீ நிம்மதியா கிளம்புமா. மாலதி கண்டிப்பா வருவா. இல்லம்மா, அவ வாயில அவ வரேன்னு சொன்னாதான் நான் இங்கிருந்து போவேன். கேக்குறாள்ல, வாய் திறந்து பதில் சொல்லு. கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லு. சொல்லுமா. சொல்லுங்கக்கா. வரேன் நந்தினி. தேங்க்ஸ். சரி வரோம் மாமா. வரோம். வரேம்மா. வாம்மா. வரோம் தா. பாத்துமா. போயிட்டு வரோம். வாங்க. சரிங்க. அம்மாடி, உடம்பு பாத்துக்கம்மா. இந்த நேரத்துல இது மாதிரிலாம் அலையக்கூடாது. ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா. மாலதிக்காவை பாத்துக்கோங்க. அவ ஏதோ மன கஷ்டத்துல இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாம்மா. மாப்பிள்ள பாத்துங்க. சொல்லவே போயிட்டு வாம்மா. என்ன மாலதி, என்ன இப்படி பண்ணிட்ட? நமக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீடு தேடி வந்த மாப்பிள்ளை கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? என்னடி இது? நந்தினி தனியா வந்திருந்தாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளையோட வந்திருக்கா. அவர் எதிர்க்க போய் நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எதுவுமே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கோயில்ல பார்த்த விஷயம் என்ன எப்படி சொல்ல வச்சிடுச்சு. கோயில்ல புருஷன் என்னடி சொல்ற? கோவில்ல உன் புருஷனை பாத்தியா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். ஆனா நந்தினி என்ன பாவம்னா, நம்ம எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போறோம்.
என்னண்ணே திடீர்னு செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஊர் ஞாபகம் வந்துருச்சா? நீ சொல்ற மாதிரி செடி வளர்க்கறது மரம் வளர்க்கறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெறும் ஞாபகமா தான் இருக்க போகுது. ஏன்னு அப்படி சொல்றீங்க? மண் இருந்தாதாம்மா அதெல்லாம் வளர்க்க முடியும். இப்பதான் எல்லாரும் விளைச்சல் நிலத்தை கூட விட்டு வைக்காம வீடு கட்டிட்டு இருக்காங்களே. என்ன மாதிரி கிராமத்து ஆளுங்க இப்படி வீட்டு வாசல்லையோ இல்ல அடுப்படையிலயோ தான் ஆசைக்கு செடி வளர்க்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா நீங்க இப்ப அவரை விதைய விதைக்கிறதுக்கு பதிலா ஒரு மாங்கண்ணையோ இல்ல வேப்பங்கண்ணையோ வச்சிருக்கலாம். ம். ஏன் சொல்றேன்னா இப்போ நந்தினி அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆ, நாம இங்க மரம் வளர்க்க ஆரம்பிச்சா சென்டிமெண்டா ஒரு டச் இருக்கும். அதே நேரத்துல அக்கா பொண்ணு புண்ணியத்துல ஒரு மரம் வளர்ந்த மாதிரியே இருக்கும். நல்ல விஷயம்தாம்மா. நம்மள மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மரம் செடி வளர்க்க ஆசைப்பட்டாங்கன்னா ஊர் ஓரளவுக்காவது பசுமையா இருக்கும். அக்கா நந்தினி வாங்க 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 விஸ்வா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க நந்தினி வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க ரேவதி கூட்டு வாமா. எப்படி இருக்க ரேவதி? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க வாங்க மாமா. பாத்து பாத்து வாமா. வாங்க பாத்து பாத்து உள்ள பாத்துக்கா. வாங்க. வாமா வாங்க விஸ்வா வாங்க. இருங்க, நான் ஒரு கை பிடிக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். விடுங்க. நான் பாத்துக்கிறேன் விடுங்க. பாத்து. ஆ வாமா உட்காருமா உட்காருக்கா. உட்காருமா பாத்து உட்காருமா. ஆ. வாங்க உட்காருங்க விஸ்வா, மாமா. உட்காருங்க. தேங்க்ஸ். நந்தினி இப்பதாம்மா உன்னை பத்தியும் குழந்தை பத்தியும் நானும் ரேவதியும் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டீங்க. அப்புறம் என்னை மன்னிச்சிருமா. உனக்கு குழந்தை பிறந்தப்போ ஆஸ்பத்திரியிலோட வந்து பார்க்க முடியல. என்ன பரவாயில்லண்ணே, அதான் எல்லா விவரத்தையும் போன்லயே சொல்லிட்டீங்களே. ஆமா, விஜய் மகேஷ் இருக்காங்களா? இருக்காங்க. மகேஷ் விஜய் வணக்கங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. வாங்க. மகேஷ் விஜய் வந்திருக்காங்க, நீயே சொல்லிடு. விஸ்வா தம்பி என்ன ரகசியமா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ரகசியம் ஒண்ணு இல்லண்ணே, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். உங்களை முறையா அழைக்கலான்னு வந்திருக்கோம். மறக்காம எல்லாரும் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். அட என்னம்மா நீ இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஏமா ஆபரேஷன் பண்ண உடம்பை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கலாமா? ஒரு ஃபோன் பண்ணா நாங்க வரமாட்டோம். அட தகவல் தெரிஞ்சாலே நாங்க வந்து நிப்போம்லாமா? ஏன் தம்பி இப்படி நந்தினி கூட்டிட்டு நீங்க முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? என்ன முறையோ என்னமோ போங்க. மகேஷ், விஜய், உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மறக்காம வந்துருங்க. ஏய், என்னப்பா என்னாச்சு? ஏன் எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சுங்க? மகேஷும் விஜயும் அழுறாங்க. மகேஷ் விஜயும் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சச்சோ, என்னாச்சுங்க? என்ன மகேஷ், எதுக்கு அழுவுறீங்க? அண்ணே, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா நாங்க உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டோம். அதெல்லாம் மறந்துட்டு எங்களையும் மனுஷனா மதிச்சு உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறீங்களே, மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. நீ இது உங்க வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லாதப்பா, நம்ம வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லு. என்னப்பா நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆள் சும்மா வேறப்பா ரஃப் அண்ட் டஃபா இருந்தீங்க 2 பேரும். குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க, நம்பவே முடியல. நான் நம்பிதாங்க ஆகணும். ரேவதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. அதை கேட்டு எனக்கே கண் கலங்கிடுச்சு. இவ்ளோ நல்ல பசங்கள அந்த ராசாத்தி எவ்வளவு கொடூரமா வளர்த்து வச்சிருக்கா. எதுக்கு பழசெல்லாம் பேசணும்? உங்களுக்கும் சொல்றேன், இனிமேல் யாரும் பழச நினைச்சு அழவோ வருத்தப்படவோ கூடாது. பழசெல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும் தானே வந்திருக்கீங்க.
மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும். இனிமேல் இந்த சொசைட்டில 4 பேர் மதிக்கிற மாதிரி எப்படி முன்னேற முடியும், எப்படி வளர முடியும், புதுசா என்னென்ன சாதிக்க முடியும், இதைத்தான் நீங்க யோசிக்கணும். அதை பத்தி 2 பேரும் ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஸ்வா. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. குட், வெரி குட். முடிவு பண்ணிட்டீங்களா? முன்னேறிடுவீங்க. நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. ஒரு மனுஷன் எப்ப யாரையும் ஏமாத்தாம திருடாம கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறானோ அப்பவே சந்தோஷமும் நிம்மதியும் அவனை தேடி வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. 100ல் 1 வார்த்தை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்ல ஸ்டார்ட் அப்க்கு ஏதாவது வேணும், என்ன வேணும்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். தைரியமா கேளுங்க. மாமா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, நீங்க சொன்னதே போதும் மாமா. பாருடா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புருஷன் யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க கூடாது. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா என்கிட்ட அது நடக்காது. ஏன்னா நான் எப்படி தெரியுமா, என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவுக்கு புள்ள, என் பொண்டாட்டிக்கு புருஷன், என் குழந்தைக்கு அப்பா. என் மாமனார் வீட்டுக்கு போனேன்னா என் மாமனாருக்கு நல்ல மாப்பிள்ளையா இருப்பேன். அதே மாதிரி இங்க வந்தேன்னா என் தம்பிங்களுக்கு அண்ணன், என் அண்ணனுக்கு தம்பி. எது ஒண்ணுனாலும் உரிமையோட ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஒண்ணுனாலும் உரிமையோட ஹெல்ப் கேட்பேன். எனக்கு அதுல எந்த கூச்சமும் கிடையாது. உங்களுக்கும் என்கிட்ட எந்த கூச்சமும் இருக்கக்கூடாது. இப்ப சொல்லு, என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்களை தம்பின்னு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு எந்த உதவியும் வேண்டாம், உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும். நாங்களே வருவனே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இண்டிபெண்டன்ட்டா வளரணும்னு பாக்குறீங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்ஸ்ண்ணே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம், பாத்துமா, அக்கா, எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும். அத்தை கிட்ட, மாமா கிட்டன்னு எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும். சரியா? சரிங்க நீ. நந்தினி, கிளம்பலாமா? என்னது கிளம்பலாமா? ஏங்க முறையா வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். ரேவதி, நீ சமையல் ஏற்பாடு பண்ணுமா? இல்லனே, குழந்தைய 1 மணி நேரத்துல வந்துருவோம்னு அத்தை கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். இப்பதான் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கிருந்து நேரா இங்கதான் வரோம். இன்னொரு நாள் குழந்தையோட வந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு போறோம். சரி? இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்ல இல்லப்பா, வேண்டாம். எதுவுமே வேணாம். பச்சை உடம்பு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கூடாதுப்பா. அவங்க கிளம்பட்டும், நீங்க போயிட்டு வாங்க நந்தினி. மறக்காம எல்லாரும் வந்துருங்க. முதல்ல வந்து நிப்போம்ல, நாங்க வந்துடுறோம். சரி, அதுலயே வந்துடணும். சரியா? பார்த்து வந்துருங்க. வாங்க நீ. வாடா. என்னடா செல்லம்? நந்தினி. அத்தை, பாப்பா என்ன தூங்கல இன்னும்? சரி நந்தினி, பக்கத்து வீட்டு மாமி இருக்காங்கல்ல, அவங்க கொலு வச்சிருக்காங்க. வர சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னையும் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆனா உன்னை எப்படிமா நான் கூட்டிட்டு போறது? அதனால நான் போய் சும்மா தலையை காட்டிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்புறம் நான் மாலாவை கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பல, இங்கதான் இருக்கு அவளும். வேணா அவளை மேல அனுப்பட்டுமா உனக்கு துணையா? இல்ல இல்ல வேண்டாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரி. என்ன, நான் இப்பவே போயிட்டு உடனே வந்துடுறேன். வாங்க அத்தை. குட்டி, தூங்கு, அழக்கூடாது. சரி, வரேன். என்னடா செல்லம்? மாலா, மாலா. அம்மா, நான் பக்கத்து மாமி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அக்காவும் குழந்தையும் மேல இருக்காங்க. ஏதாவது அவசரம் கூப்பிட்டாங்கன்னு என்ன ஏதுன்னு கேளு. நான் 10 நிமிஷத்துல வரேன். சரிம்மா. செல்லம், நாளைக்கு உன்னை தொட்டில்ல போட்டு உனக்கு பேர் சூட்டு விழா நடத்த போறாங்க. அத நினைச்சு பார்க்கும்போது அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன மன்னிச்சிடுற செல்லம்.
நீ என் வயித்துல உருவாக்கும் போது அம்மாக்கு உன்னை பிடிக்காம போயிடுச்சு. உன்னை பிடிக்கலன்னு சொன்ன பாவத்துக்காகத்தான் அந்த ஆண்டவன் உன் அம்மாவை அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு உன் பாட்டியோட கோபத்துக்கும் ஆளாக்கிட்டான். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் தெரியுமா? என் வயித்துல வளர்ந்த பாவத்துக்காக நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாரையும் வரவழைச்சு வளகாப்பு கூட நடத்தல. உன்னை சந்தோஷப்படுத்தியே தீரணும்னு உன் அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் அவங்களுக்கே தெரியாம ஆசீர்வாதத்தை வாங்கி அவங்க கொடுத்த காசை வச்சு அம்மா அப்போ எனக்கு நானே வளகாப்பு பண்ணிக்கிட்டேன். இப்ப அவங்களோட ஆசீர்வாதத்தால தான் நீ நல்லபடியா பிறந்து அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்க. ஆனா நாளைக்கு நடக்க போற உன் பேர் சூட்டு விழால உன் அப்பா, உன் மரகதம் பாட்டி, ரங்கநாதன் தாத்தா, வள்ளி பாட்டி, மாலத்தி பெரியம்மா, அவங்க பெத்து வச்சிருக்கிற குட்டி அக்கா, ரேவதி சித்தி, அப்புறம் உன் சித்தப்பா, முரளி மாமான்னு எல்லாரும் கலந்துக்கிட்டு உன்னை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. நாளைக்கு நடக்க போற பெயர் சுற்று விழாவை நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கோ. அம்மாக்கு தான் அதெல்லாம் பார்க்க குடுப்பன இல்ல. பார்வை வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க. நீ பேச கத்துக்கிட்டதும் உன் பேர் சூட்டு விழாவை பத்தி அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். சரியா? சரிடா தங்கம், நீ தூங்குன்னு. வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரம் வந்துரு. என்ன? சரிம்மா. போ. நந்தினி, அத்தை வந்துட்டேன். தூங்கிட்டியா? சரி செல்லம், நீங்க இன்னும் தூங்கலையா? அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவீங்களா? வாங்க வாங்க வாங்க, நம்ம கீழே போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாம். சரியாடி செல்லக்குட்டி? அப்பாவை பார்க்கலாமா? செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, என்னாச்சு தெரியுமா? பாட்டி கொலுவுக்கு போனா அங்க எல்லாரும் என் செல்லக்குட்டி உன்னதாண்டா கேட்டாங்க. எல்லாரும் நான் சொன்னேன் அடுத்த வருஷம் கூட்டிட்டு வரேன்னு. நீ அப்ப கொஞ்சம் பெரியவளாயிடுவியா? அப்ப உன்னை கூட்டிட்டு போறேன், சரியாமா? எங்க இன்னும் அப்பாவை காணோம்? ஒருவேளை மாலை கீழே தூக்கிட்டு போயிருப்பாளோ? மாலா, 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 ஏய் மாலா.